அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றிய ஒழிவில் ஒடுக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூலிலே யோக கழற்றி என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக யோக சாதனம் பழகக்கூடியவர்களுக்கு அவ்வப்போது நிறைய ஐயங்கள் ஏற்படும். அப்படி யோக சாதகனுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை தீர்த்து கொள்வதற்காக குருமார்களை அணுகுவது வழக்கம். அவர்களும் நேரடியாக விளக்கத்தை சொல்லாமல் ஏதாவது சில குறிப்புகளை சொல்லி நம்மை குழப்பிவிட்டு அனுப்பிவிடுவதும் வழக்கம். இது காரணமாக பாதி தெளிந்தும் பாதி தெளியாததுமாகிய மனநிலையிலேயே பலரும் நடக்கும் நிலை இருக்கிறது. இங்கே மனிதர்கள் கொண்டிருக்கக்கூடிய புரிதல் முழுமையானது அல்ல என்பதை விளக்கக்கூடிய கண்ணுடைய வள்ளலின் பாடற்குறிப்புகள் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். மன வாக்கு காயத்தால் மாய்ந்து அளவை மாண்டது என வாய்ப்பறை அறையில் என்னா நினைவு அதியலாம் சாக்கர பொய்தானும் தனியன் அலன் தற்பரமும் நீக்கமற்ற பூரணம் எண்ணில். பொதுவாக யோகம் பழகக்கூடியவர்கள் மனம், வாக்கு, காயம் என்று சொல்லப்பட்ட இந்த மூன்று நிலைகளிலும் தங்களை சரியாக சீர்தூக்கி பார்க்க வேண்டியது கடமையாகிறது. சித்தவித்தை முதலாகிய பயிற்சிகளை காட்டிக் கொடுக்கும் போது மனதால், சொல்லால், செயலால் யாதொரு தீம்பும் செய்ய மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை பெற்று தீட்சை காட்டிக் கொடுக்கப்படுகிறது. மனிதன் எத்தனைதான் யோக வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் இந்த உலக பற்றுக்களை சுமந்தவனாக இருந்தான் என்றால் அவனால் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை. இங்கே நாம் நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். தாங்கள் ஞானத்தை முழுமையாக வாசித்து கற்றறிந்து விட்டதாக சொல்லக்கூடியவர்கள் இன்னமும் மனப்பக்குவம் பெறாதவர்களாக வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நினைவுகள் அற்றுப்போக வேண்டும். இந்த உடல் வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை உண்மை என்கிற நினைவு அற்றுப்போக வேண்டும். நாம் நினைத்திருப்பதைப் போல நாம் இப்போது சாக்கிரதை என்கிற அவத்தையில் இல்லை. இப்பொழுது நாம் சொப்பனம் என்கிற அவத்தையில் இருக்கிறோம். இது பற்றி ஞானபிதா தமது சித்த வேதத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். உண்மையான சாக்கிரதை என்பது எது? ஜீவனிந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகி வாயு மனமாக சலித்து கிடக்கிறது. அது எப்போது தன்னை உணர்ந்து தான் தனியன் அல்ல, தான் என்பது ஜீவன்தான் என்பதை புரிந்து கொள்கிறதோ அப்பொழுது மாத்திரமே உண்மை ஞானம் என்பது வாய்க்கும். அதை விடுத்து வெறுமனே நான் பலகாலம் தவம் செய்தேன், நான் இத்தனை மணி நேரம் யோக பயிற்சி செய்தேன், நான் எல்லாவற்றையும் கரை கண்டு விட்டேன் என்று வாய்வீச்சு வீசுவது எதற்கும் பயன்படாது என்பது கண்ணுடைய வள்ளலின் குற்றச்சாட்டு. நீ பூரணமான நிலையை பெற வேண்டும், நீ பூரணன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அப்பொழுது மனதால், சொல்லால், செயலால் இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடியவனுடைய பற்றுக்கள் அனைத்தும் விடுபட்டு போயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வாயு, மனம், கண் அசையாவாறு அடக்கி மக்கினமாய் நீ புதைந்து போய் கூட நீதியோ காயத்துக்கு உட்புறம்பாய் நீ தானாய் உண்டில்லையாய் அதற்கும் அப்புறமாய் தாக்கற்ற அதை. இந்த உலகத்தை நாம் புலன்களைக் கொண்டே அணுகுகிறோம். இதற்கு அடிப்படையாக இருப்பது என்னவோ ஜீவசக்தியாகிய வாயு. மனம் கண்கள் வழியாக கண்ட காட்சிகளை எல்லாம் உண்மை என்று கருதிவிடுகிறது. அதாவது கண்கள், காதுகள், நாசி, வாய், சருமம் இப்படி 5 புலன்கள் வழியாக பார்த்த இந்த உலகத்தை உண்மை என்று கருதி நாம் வாழ்ந்திருக்கிறோம். மரணம் என்பது ஏற்பட்ட போது இந்த புலன்கள் சார்ந்த இந்த உலகம் உடன் வரப்போவதில்லை. இந்த காயம் என்று சொல்லப்பட்ட இந்த மனித உடலுக்குள்ளே நாம் வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த உடல் நமக்கு சொந்தமில்லை. இது மண்ணுக்கு சொந்தம், பூமிக்கு சொந்தம். என்றாவது ஒரு நாள் மண்ணிலே புதையுண்டு போகப் போகிறோம். இந்த உடல் நாம் சாதாரணமாக வந்து தங்கி செல்லக்கூடிய ஒரு வாசஸ்தலமாகவே இருக்கிறது. இந்த உடலை உண்மை என்று கருதியிருந்தால் அதன் பிறகு அதற்கு அப்புறமாய் இருக்கக்கூடிய ஆன்மாவை பற்றியதான புரிதல் என்பது இல்லாது போய்விடும். எனவே மனிதர்களை பொறுத்தவரையிலும் இந்த உடல் வாழ்க்கை என்பது உண்மை என்று கருதியிருக்கும் வரையிலும் ஆத்ம போதம் என்பது அடைய முடியாது. மனதால் பார்க்கக்கூடிய இந்த உலகம் உண்மையானது அல்ல.
இது வெறும் மாயத் தோற்றம்தான் என்பதை மனம் எப்பொழுது ஒப்புக்கொள்ளுகிறதோ அப்பொழுது மாத்திரமே நான் யோகம் பயின்றேன் என்று சொல்பவருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் என்பது கண்ணுடைய வள்ளலின் கூற்றாகிறது. ஒட்டாது இருக்க என்றால் ஒட்டாது உறக்கமாம், சுட்டாது இருக்கில் சுடற்கொழுந்தாம், துட்ட மனத்தோடு வாயுவை நீர் மண்டையிலே வைக்க நினைப்பீர், இது என்ன நிலை? பொதுவாக வாசிப்பயிற்சி செய்வதனால் எல்லாவற்றையும் அறிந்து விடலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. காற்றை மேலே ஏற்றி தலையிலே நிற்க வைத்து பழகினால் காற்று தேங்கிய இடத்திலே சில வேளைக்கெல்லாம் நீர் கோர்த்து கொண்டு விடுகிறது, தலைக்கணம் என்பது ஏற்பட்டு விடுகிறது. இப்படி வெறுமனே வாசியை மாற்றம் மேலே ஏற்றி இறக்குவதால் எந்த ஒரு பயனையும் யாரும் அடைந்துவிட முடியாது. ஒட்டாது இருக்க வேண்டும். ஒட்டாது இருக்க வேண்டும் என்றால் இந்த உறக்கத்தினுடைய உண்மையை புரிந்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறக்கத்திலே காணும் கனவே இந்த வாழ்க்கை. இந்த சொப்பன வாழ்க்கை நிஜம் என்று கருதியிருக்கும் வரையிலும் இது எதுவுமே உண்மையாகாது. அப்படி இருக்கும்போது ஏதோ சில மணி நேரத்திற்கு மாத்திரம் வாசியை ஓட்டி மூச்சுக்காற்றை ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய பயிற்சியை செய்துவிட்ட காரணத்தால் நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று கருதியிருப்பது மடமையாகும் என்று குறிப்பிடுகிறார். இங்கே கண்ணுடைய வள்ளல் சொல்ல வரக்கூடிய கருத்து யாதென்றால், வெறும் வாசியை மாத்திரம் ஒருவன் பயின்றுவிட்டு தனக்கு ஞானம் கிடைக்கும் என்று கருதியிருந்தால் அது தவறாகும். வாசிப்பயிற்சியின் காரணமாக மனத்தெளிவு என்பது ஏற்பட வேண்டும். இந்த உலக வாழ்க்கை மாயை என்பதை புரிந்திருக்க வேண்டும். மெல்ல மெல்ல புலன்கள் சார்ந்த இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பற்றுக்கள் என்பவை நம்மை விட்டு நீங்கியாக வேண்டும். இவையெல்லாம் சரியாக அமையாத வகையிலும் நாம் செய்யக்கூடிய எந்தவிதமான யோக பயிற்சியும் பயனற்றதாகி போகும் என்று இங்கே தெளிவாக எடுத்துரைக்கிறார். கூட்டிற்குரங்கை நிழற்கு ஓரணி கூத்தாம் மனத்தை ஆட்டிப்பிடித்து அடக்குவார், காட்சியறச் சும்மா இருக்கில் அசையாது சுற்று விரிசு அம்மானை பம்பரம் காணும். இந்த உலக வாழ்க்கை நாம் ஒரு பம்பரத்தைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பம்பரத்தை இயக்கி விளையாடக்கூடிய சிறுவர்கள் பம்பரத்தின் ஆணியிலே இருந்து சாட்டையை சுற்றி பம்பரத்தை வேகமாக வீசி விடுகிறார்கள். வீசி எறியப்பட்ட பம்பரம் அந்த கயிற்றின் மூலமாக உருவாக்கப்பட்ட வீச்சு இருக்கும் வரையிலும் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது, ஆரவாரமாக ஆடுகிறது. சாட்டையிலிருந்து புறப்பட்டு வந்த ஆற்றல் பம்பரத்திலே நீங்கி போன அளவு பம்பரம் தலை சாய்ந்து கீழே விழுந்து விடுகிறது. அதுபோல இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய நம்மை ஒரு பம்பரத்தைப் போல பராபரம் சுற்றிவிட்டு இருக்கிறது. ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆடக்கூடிய இந்த பம்பரம் ஒரு குறிப்பிட்ட காலம் தாழும் போது, தன்னுடைய ஆற்றல் குறையும் போது தலை சுற்றி ஆட ஆரம்பித்து விடுகிறது. அதுபோலத்தான் அகங்கார வயப்பட்டு மரணம் என்பதை தழுவப் போகிறோம் என்பதை மறந்து மனிதன் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று கண்ணுடைய வள்ளல் குற்றம் சாட்டுகிறார். ஒரு குரங்கை பிடித்து கொண்டு போய் ஒரு கூண்டிலே அடைத்து வைத்து அதற்கு இதோபதேசம் செய்தால் அந்த குரங்கு தன் மனப்போக்கை மாற்றிக்கொண்டு ஒழுக்கமான ஒன்றாக மாறிவிடுமா? அதற்கு வாய்ப்பே இல்லை. அதுபோல மனமாகிய இந்த குரங்கு புலன்கள் வழியாக பார்த்த இந்த உலகத்தை உண்மை என்று கருதி ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டத்தை போக்க வேண்டும் என்றால் அந்த குரங்குக்கு புரியப்படுத்த வேண்டும். எப்படி புறத்திலே தெரியக்கூடிய குரங்கை கூண்டிலே அடைத்து வைத்து அதற்கு ஒழுக்கத்தை கற்பிக்க முடியாதோ அதுபோல இந்த மனத்திற்கும் உண்மைகளை எடுத்துச் சொன்னாலும் அத்தனை சுலபத்திலே அது கட்டுப்பட்டு வந்துவிடாது. சும்மா இருக்க வேண்டும் என்பதை பழக்க வேண்டும். சும்மா இருத்தல் என்றால் என்ன? மேலும் மேலும் இந்த உலகியல் சார்ந்த விடயங்களுக்குள்ளே நம்மை புகுத்தி கொண்டு விடக்கூடாது. அதிலிருந்து நம்மை விடுபடுத்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும். கண்களால் கண்டது, காதுகளால் கேட்டது, நாசியால் நுகர்ந்தது, வாயால் சுவைத்தது, சருமத்தால் தொட்டறிந்தது என்று இருக்கக்கூடியவை எல்லாவற்றிலும் பற்றுக்கள் ஏற்பட்டுவிடாதபடியாக பக்குவமாக அதிலிருந்து நீங்கி வருவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். யோக வாழ்க்கையின் வெற்றி என்பது அதில் தான் இருக்கிறது. ஒரு யோக சாதகன் தான் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை மாயை என்பதை மனத்திற்கு எடுத்துச் சொல்லி புரியப்படுத்தி பக்குவப்படுத்தும் போதுதான் ஞான வாழ்க்கை அல்லது யோக வாழ்க்கை என்பது முழுமை பெறுகிறது. இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக கண்ணுடைய வள்ளல் சொல்கிறார். வாசி பயில்வது பெரிதல்ல, மனதை பக்குவப்படுத்துவதுதான் பெரிது என்பதை கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.